Hi everyone, this is JS. Welcome to Max class. In this class, we are going to discuss problem number 1 in exercise 6.7. Before we entering this problem, we are going to see some formulas using in exercise 6.7. Let me see one by one. First one, 6.8.4, equation of a plane passing through three given non-collinear points. அது ப்ராப்ளத்தை த்ரீயுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸுமே நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா parametric form, non-parametric form of vector equation. Vector equation is classified into two types. First one is parametric, second one is not parametric. And the third one is Cartesian form. Okay, so இதோடைய ஃபார்முலாஸ்லாம் பாருங்க. இந்த parametric form டூ டைப்ஸாக நம்ம சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த செகண்ட் டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், இதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஆனால் இந்த செகண்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாரை ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதனால் கம்பேரிங் த செகண்ட் ஒன் இஸ் பெட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஒன். Parametric form of vector equation, r vector equal to a vector plus s of b vector minus a vector plus t of c vector minus a vector, or r vector equal to 1 minus s minus t into a vector plus s b vector plus t c vector. இந்த ரிசல்ட்டில் இருந்து தான் இந்த ரிசல்ட் கொண்டு வரோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே டீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏ வெக்டரை காமனாக எடுத்துருங்க, உங்களுக்கு ரிசல்ட் இதுதான் கிடைக்கும். ஓகே, non-parametric form of vector equation, r vector minus a vector dot b vector minus a vector cross c vector minus a vector equal to 0. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, a vector dot b vector cross c vector எதுக்கு ஈக்குவல்? பாக்ஸ் ப்ராடக்ட் a vector b vector c vectorக்கு ஈக்குவல். ஸோ அதனால் இதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக எழுத முடியும். r vector minus a vector, b vector minus a vector, c vector minus a vector equal to 0. Next 3 points இல்லையா? ஸோ கார்டீசியன் ஃபார்ம் எழுதும்போது இங்கே x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 3 points. ஸோ ஃபார்முலா பாருங்கள், x minus x1 x2 minus x1 y x3 minus x1. ஓகே, மைனஸ் x1 காமனாக இருக்கும், மைனஸ் y1 காமனாக இருக்கும், மைனஸ் z1 காமனாக இருக்கும். இங்கே x x2 x3 y y2 y3 z z2 z3 இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவல் டு 0 போடணும், இது கார்டீசியன் ஃபார்ம். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏ வெக்டாருங்கிறது என்ன, பி வெக்டாருங்கிறது என்ன, சி வெக்டாருங்கிறது என்ன, இந்த த்ரீயுமே பாயிண்ட்ஸ். ஓகே, செகண்ட் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ எ கிவன் பாயிண்ட் அண்ட் பேரலல் டு டூ கிவன் நான் பேரலல் வெக்டார்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கும், டூ வெக்டார்ஸ் இருக்கும். ஓகே, 1 பாயிண்ட் 2 வெக்டார். இந்த கேஸ் 1 பாயிண்ட் 2 வெக்டார். இதில் வெக்டாராக நம்ம என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, u வெக்டார் v வெக்டாருங்கிறது வெக்டார், a வெக்டார்னு எழுதுறது பாயிண்ட். ஓகே, ஸோ parametric form r வெக்டார் equal to a வெக்டார் plus s u வெக்டார் plus t v வெக்டார். நான் parametric form r வெக்டார் minus a வெக்டார் dot u வெக்டார் cross v வெக்டார் equal to 0, or box product r வெக்டார் minus a வெக்டார் u வெக்டார் v வெக்டார் equal to 0. Cartesian form, in this case only one point இல்லையா? So x minus x1, y minus y1, z minus z1, l1 m1 n1 l2 m2 n2 equal to 0. இந்த l1 m1 n1 l2 m2 n2ங்கிறதுலாம் வெக்டார்ஸ். அதுதான் நம்ம u வெக்டார் v வெக்டார்னு எழுதுறோம். ஓகே, ஆக்சுவலி u வெக்டார்னா என்ன, v வெக்டார் என்ன, இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஃபார்முலா, இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பாசிங் த்ரூ டூ கிவன் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இஸ் பேரலல் டு எ நான் ஜீரோ வெக்டார். இப்போ நம்மளுடைய கேசஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ் த்ரீயுமே பாயிண்ட்ஸ், செகண்ட் கேஸ் 1.2 வெக்டார், த தேர்ட் கேஸ் 2.1 வெக்டார். இப்போ ஃபார்முலா பாருங்கள், parametric form r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் plus s of b வெக்டார் மைனஸ் a வெக்டார் plus t into v வெக்டார். இந்த v வெக்டாருங்கிறது வெக்டார், ஏவும் பியும் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே இன்னொரு கேஸாக எழுதணும்னா 1 minus s into a வெக்டார் s b வெக்டார் t v வெக்டார்.
non-parametric form r vector minus a vector dot b vector minus a vector cross v vector equal to 0. r vector minus a vector, b vector minus a vector, v vector equal to 0. Box product. Cartesian form. X minus x1, y minus y1, z minus z1, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, L, M, N equal to 0. இது வந்து determinant value. Okay? அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதில் ஏவும் பியும் வந்து பாயிண்ட், விங்கிறது வெக்டார், அது L, M, N. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபார்முலாவில் பார்த்துட்டோம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் பேரலல் டு த ஸ்ட்ரைட் லைன்ஸ். பாயிண்ட் வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, பாசிங் த்ரூ த பாயிண்ட். இந்த பேரலல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாங்கன்னா அதில் வெக்டார் மட்டும்தான் எடுக்கணும். பேரலல் டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது எதை மட்டும்தான் எடுத்துக்கணும், வெக்டார் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுடைய இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். பேரலல் டு அப்படின்னு வந்துச்சுன்னா வெக்டார் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த வெக்டார் எங்கே இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ், டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் வெக்டார்ஸ். இப்போ 2, 3, 1, 2, -5, -3 இதெல்லாம் வந்து வெக்டார்ஸ். ஸோ அப்போ 1.2 வெக்டார் அப்படிங்கிற கேஸில் போயிருக்கு. அப்போ ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் இந்த பாயிண்ட்ஸ். u வெக்டார் பார்த்தீங்கன்னா 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். v வெக்டார் 2i வெக்டார் மைனஸ் 5j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். இப்போ 1.2 வெக்டார் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஃபார்முலா என்ன, r வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு u வெக்டார் கிராஸ் v வெக்டாரோடைய வேல்யூ தெரியும். இது ஏற்கனவே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ரோவில் ijk, செகண்ட் ரோவில் u வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ஸ், v வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ஸ். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர் -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் 16k வெக்டார். இப்போ இந்த u வெக்டார் கிராஸ் v வெக்டார் a வெக்டாருடைய வேல்யூ. இந்த r வெக்டார் வந்து அன்னோன், அதாவது ஆக்சுவலி இந்த r வெக்டார் எப்படி எடுப்போம்னா xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார், இது அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்ல r வெக்டாருக்கு நீங்க வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணவே கூடாது. கார்ட்டீசியன் ஃபார்முக்கு தான் நீங்க r வெக்டாருக்கு வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, r வெக்டார் மைனஸ் a வெக்டாருடைய வேல்யூவை சப்ஸ்டிடியூட். ஏன்றது என்னன்னா பாயிண்ட் 2, 3, 6. ஸோ அப்போ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் டாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டாருடைய வேல்யூ. இந்த டாட்டை இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற இந்த 2 நம்பர்ஸோட அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். r வெக்டார் டாட் -4i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் ப்ளஸ் மைனஸ் 16k வெக்டார். ஓகே, அடுத்து இங்கே வந்து சைன் என்னப்பா இருக்கு, மைனஸ். அந்த மைனஸ் சைனை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துடணும். அப்புறம் இந்த வெக்டார் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டாரோட இந்த -4i ப்ளஸ் 8j மைனஸ் 16k இருக்கு இல்லையா, அதை வந்து டாட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 0 வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா i வெக்டாரை i வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணணும், j வெக்டாரை j வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணணும், k வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2 × -4 -8 ப்ளஸ் ரெண்டுமே. ஸோ 3 8s are 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 × 6 96. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 80 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. ஆக்சுவலி இது டாட் ப்ராடக்ட்டும் ஒரு டேர்ம் தான். ஓகே, 2 டேர்முமே 4ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் வந்து எப்பயுமே நெகட்டிவாக வரக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா -4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆர் வெக்டார் டாட் மைனஸ்னு டிவைட் பண்ணும்பொழுது அதோடைய சைன் எல்லாம் உங்களுக்கு மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைனா இங்கே ப்ளஸில் வந்துடும், ப்ளஸ் சைன் மைனஸ் வரும், மைனஸ் சைன் ப்ளஸில் வரும். இங்கே ஆக்சுவலி வந்து -20 வரும். -20 அந்த சைடு போச்சுன்னா +20. புரியுதா? கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈஸியாக இந்த கேஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆக்சுவலி கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், r வெக்டார் ஈக்குவல் டு xi வெக்டார், yj வெக்டார், zk வெக்டார்னு ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். i வெக்டாரை i வெக்டாரோட மல்டிப்ளை. அப்போ என்ன ஆகிடும், x தான் வரும் இல்லையா. i வெக்டார் டாட் i வெக்டார் வந்து 1, x மட்டும்தான் வரும். -2y ப்ளஸ் 4z
equal to 20. இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். செகண்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா 2.1 வெக்டார், 2.1 வெக்டார். ஆக்சுவலி இது வந்து வெக்டார் என்ன எடுத்துக்கணும்னா 2y வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். 2.1 வெக்டாருக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன வரும் அப்படிங்கிறத ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் சம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம்ஸ் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.